இங்க ஒருத்தன் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க பையனுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கு ஏதோ விபத்து ஆயிடுச்சுட்டு அலர் அடிச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அப்புறம் அதை தாங்க முடியாம பயங்கரமா இவன் அழுதுட்டு இருக்கான். அது தாங்க முடியாம திடீர்னு மின்னல் வந்ததும் அங்கிருந்து ஒரு கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனதும் திடீர்னு பார்த்தா அவங்க பையனுக்கு உயிர் வந்துச்சு. ஷாக் ஆயிட்டாங்க டாக்டர் கூட. அப்புறம் பார்த்தா அவங்க ஒய்ஃபை மட்டும் காப்பாற்ற முடியல. அப்புறம் அவங்க பையன் என்ன பண்றான்னா கையில ஏதோ மறைச்சு எடுத்துட்டு வரான். என்னதுன்னு அவங்க அப்பா கேட்கறாரு. கேட்டதை பார்த்தா அவங்க அம்மாவோட கை அது. அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தா இவன் ஒரு வாழை எடுத்துட்டு வந்து நீட்டிட்டு இருக்கான் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா சொல்றாரு இது புதிச்சு வச்சுன்னா இது 2 நாள் உயிரோட வரும்னு சொல்றாரு. சும்மா விளையாட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. இவனும் அதை பண்ணிட்டு இருக்கான். புதிச்சு வச்சு 2 நாளா உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா உயிரோட அதுவும் போயிடுது. அதே மாதிரி நம்ம அம்மா கையும் புதிச்சு வச்சா உயிரோட வருவாங்களாப்பான்னு சொல்லிட்டு இவனும் ஒரு ஆசையில அந்த மாதிரி கையை நீட்டிட்டு இருக்கான். அப்புறம் இவனும் அதை எத்தனை போய் புதைச்சு வைக்கிறான். புதைச்சு வைக்கும் போது 3 நாள் 5 நாள் ஆகுது. அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு கோபுரம் மாதிரி ஏதோ அங்க காமிக்குது. அப்புறம் என்னடா அங்க அதுல ஒரு அழுவற சவுண்ட் கேக்குதுன்ட்டு அவங்க அப்பா பக்கத்துல போய் பாக்குறாரு. அவங்க அம்மா அப்படியே சிஸ்டமேட்டிக்கா மேல வராங்க. அவங்க அப்பா பார்த்து அலறி அடிச்சுன்னு ஓடிடுறாரு.